Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடுச்சு இன்னைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பாத்ரூமில் இருக்கிற பைப்பு அதுக்கப்புறம் வந்து ஷவர்லலாம் இந்த மாதிரி உப்பு தண்ணி கரைகள் வந்து அதிகமாக பிடிச்சிட்ருக்கு. இதை வந்து எப்படி ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஷவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உப்பு தண்ணி கரெல்லாம் பிடிச்சிட்ருக்கு. அதே மாதிரி இந்த டேப்பில் எல்லாமே வந்து பிடிச்சிட்ருக்கு இல்லையா. அந்த ஷவர்லலாம் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி கரைகள் வந்து நம்ம அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கரைகள் வந்து சேர்ந்து அந்த தண்ணி வர்ற ஹோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ தண்ணி வந்து நமக்கு சரியாக வராது. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக அந்த உப்பு தண்ணி கரைகள் எல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி எலுமிச்சம்பழம் வந்து எடுத்திருக்கேன். அதாவது அந்த சாரெல்லாம் பிழிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து தோல் எடுத்திருக்கேன். அது அப்படியே நீங்கள் அந்த பழத்தோடையே வந்து எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி எடுத்தாலுமே நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்கும். இதில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து நம்ம சாப்பாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோடாத்தூள், அது வந்து சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சமாக வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா அந்த பேஸ்ட்டை நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நமக்கு உப்பு தண்ணி கரைகள் எங்கே பிடிச்சிருக்கோ அந்த இடங்களில் நம்ம வந்து நல்லா தேய்க்க ஆரம்பிக்கலாம். நான் எதுக்கு வந்து வெறும் தோல் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம அந்த பழத்தை முழுசாக, அதாவது அந்த பாதி பழம் அப்படியே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ்லெல்லாம் போய் வந்து அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த சாரெல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறமா வெறும் தோல் வந்து எடுத்திருக்கேன். நல்ல அந்த மாதிரி வந்து லைட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிறது நமக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும். நல்லா அந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துட்டு வேணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்துக்கு கூட நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பளிச்சுன்னு அந்த உப்பு தண்ணி கரைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ வாரத்தில் ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை உங்களோட பாத்ரூமில் இருக்கிற பைப்பு ஷவர் எல்லாமே வந்து நீங்கள் அழகாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு கிச்சனோட சிங்க் ஏரியா அந்த பைப்பு எல்லாமே வந்து நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக பிடிச்ச பாத்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஸ் ஸ்டவ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு மெத்தட் மட்டுமே போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து அந்த ஒயிட்டாக வந்து கலர் மாறி இருந்தது இல்லையா பைப்பில். இப்போ வந்து பார்க்கும்போது பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல புதுசு மாதிரி உங்களுக்கு வந்து ஜொலிக்குது. ஸோ பாருங்கள், இப்போ நான் ஷவர் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா வருது பாருங்கள். இதுக்குள்ளே போய்ட்டு அந்த லெமனோட அந்த குட்டி குட்டி பார்ட்ஸ் வந்து எதுவும் அடைச்சிக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கரைகளும் வந்து நல்லாவே வந்து ரிமூவ் ஆகி போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ செகண்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம என்ன தான் வந்து தேய்ச்சி கழுவி, அதாவது ப்ரஷ் போட்டு நம்ம தேய்ச்சி கழுவணும் அப்படின்னாலும் அந்த ஓரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி கரை வந்து அதிகமாக பிடிச்சிருக்கும். அதை எப்படி தான் தேய்ச்சி கழுவினாலும் அந்த பக்கத்தில் வந்து நம்ம ப்ரஷ் வந்து சரியாக நம்மளால் வச்சு தேய்ச்சி கழுவ முடியாது. அதுக்காக நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரைகள் வந்து போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆலா வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ரின் ஆலா தான் எடுத்திருக்கேன். 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி வந்து அதுக்குள்ளே வந்து விட்டுருங்க. அது நல்லா வந்து ஊறட்டும். அது வந்து ஊறுற கேஃபில் நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பொருட்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம வந்து நார்மலாகவே பாட்டில் வந்து கழுவுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து வச்சுருப்போம். இது வந்து தேவையில்லை, ரொம்ப வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு தூக்கி போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி குச்சி, அப்படி இல்லைன்னா அந்த கட்டப்பை இருக்கு இல்லையா, அந்த கட்டப்பையில் வர்ற அந்த குச்சி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்க்ரப்பரு. ஸோ வேஸ்டான ஸ்க்ரப்பர் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுற்றிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. தேவைப்படுச்சு அப்படின்னா 2-3 ரப்பர் பேண்டு கூட நீங்கள் வந்து போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஏன் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இதில் க்ளீன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ப்ரஷில் வந்து தேய்க்கும் போது கண்டிப்பாக அது போகவே போகாது. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த குச்சி வந்து நல்லா உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கும். இந்த குச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த வீடு பெருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா தொடப்பம். ஸோ அந்த தொடப்பத்துலேருந்து எடுத்த குச்சி தான். அதுக்கப்புறமா லைட்டாக வந்து இந்த மாதிரி ஹார்பிக்கும் வந்து சேர்த்துக்கிறேன்.
ஹார்பிக் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ஆலா சேர்த்துருக்கேன் இல்லையா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைகள் வந்து விட்டு வந்துடுச்சு உள்ளுக்குள்ளே. மேல் பக்கம் மட்டும் நான் வந்து தேய்க்கிறதுக்காக தான் அந்த ஹார்பிக் வந்து சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஃப்ளஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் கரைகள் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு வந்து சுத்தமாயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதுவும் சமைக்கிற நேரத்தில் வந்து பூண்டு உரிக்கிறதுக்கு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா, அது வந்து சில சமயங்களில் நம்ம சமையலில் வந்து அந்த பூண்டை சேர்க்காம கூட விட்டுருவோம் இல்லையா? ஸோ அவசரத்துக்கு நம்ம எப்படி ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் பூண்டு உரிக்கலான்னு பார்க்கலாம். பூண்டு வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு அதோட நடுவில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன்ல இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த கத்தியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னாலே பூண்டு வந்து ரொம்ப குயிக்காக நமக்கு வந்து கலண்டு வந்துடும். டக்குன்னு நம்ம வந்து ஒரு சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு பூண்டு இல்லை 2 பூண்டு அளவுக்கு நம்ம உரிச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பூண்டு வேணாலும் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் உரிச்சிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உரிச்சு கூட நம்ம நிறைய பூண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் வந்து பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு பூரி ரெசிபி தான் நம்ம இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாவு வந்து எடுத்ததுக்கப்புறமா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் தேய்ச்சி. நல்லா அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பாட்டில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுக்குறேன். நீங்கள் பாட்டில் தான் எடுக்கணும்னு கிடையாது. நான் 2 ஷேப் கொடுக்கறதுக்காக பாட்டில் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட பின்பக்கத்தை திருப்பி அந்த மூடி வருது இல்லையா, மூடி பக்கத்தை திருப்பி நடுவில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த ஒரே மூடியிலேயே நம்ம 2 ஷேப் வந்து கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பாட்டில் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வந்து ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா அது வந்து ஒரு டோனட்டோட ஷேப்பில் இருக்கிறதுனால கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணினதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த ஹனி இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு நல்ல டிசைனான பூரி வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். சேனலோட பிளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின எதனா கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.